இவன் வேற சாட்டர்டே ஆனா போதும் சண்டே இங்க போலாம் அங்க போலாம்னு பொண்டாட்டி மாதிரி பிளான் போட்டுருக்கான். இங்க பாரு, உன் ஃப்ரெண்டு தான் ஃபோன் பண்ணிட்டு இருக்கான். இப்ப நான் அட்டென்ட் பண்ணி ஸ்பீக்கர்ல போட போறேன். நாளைக்கு ஃபுல் டே என் பொண்டாட்டி கூட தான் இருப்பேன், அவ கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிட்டு போனை வைக்கிற. புரியுதா? ஹலோ ஹலோ மாமா. ஏன்டா உங்களுக்கு எத்தனை தடவை தான்டா சொல்றது? சோறு திங்கிறியா இல்ல வேற ஏதாவது திங்கிறியா? நான் ஃபர்ஸ்ட் மாதிரி பேச்சுலர் இல்லடா, இப்ப எனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது, ஒரு அழகான பொண்டாட்டி இருக்குது. சும்மா சும்மா ஃபோன் பண்ணி உங்க கூடயே சுத்திட்டு இருப்பேன்னு நினைச்சியா? புரிஞ்சு. நாளைக்கு என்ன பிளானு? நாளைக்கு என்ன பிளானா? நாளைக்கு என் பொண்டாட்டி மட்டன் எடுத்து எனக்காக சமைச்சு வச்சிருப்பா, அதை சாப்பிட்டுட்டு அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண போறேன். அப்புறம் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும் மறந்துட்டேன். சொல்லு. உங்க கூட சுத்தி சுத்தி என் வண்டி பாலா போனதுதான் மிச்சம், அதோட டயரும் போச்சு. இப்ப நாளைக்கு என்ன தெரியுமா என் பிளானு? நம்ம ஏரியா பக்கத்துல அந்த சூர்யா பேக்கரி இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல ஒரு ஒயின் ஷாப் இருக்கே, அந்த ஒயின் ஷாப் பக்கத்துல ஒரு மெக்கானிக் செட் இருக்குல்ல, சீக்கிரம் நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்து என் வண்டியை சர்வீஸ் பண்ண போறேன். இதுதான் என்னோட பிளான். புரிஞ்சுதா? பக்கா. தயவு செஞ்சு இதுக்கப்புறம் எனக்கு கூப்பிடாதீங்கடா, உங்க ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு. சார் ஒரு ஐடியா சார். என்னையா? இவனை மட்டும் கர்நாடகத்துக்கு அனுப்பிச்சோன்னு வச்சுக்கங்க, காவேரிய கையோட அள்ளிக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு கொண்டாந்துருவா சார். இவன் ஒரு கில்லி சார்.